நீதிமொழிகள் அதிகாரம் 28 வசனம் 14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, மேற்கூறிய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவனை பாக்கியவான் என்று அழைக்கிறது. அப்படியானால் நாம் கர்த்தருக்கு பயந்திருப்பது மிகவும் அவசியம் அல்லவா? இது இருட்டை கண்டோ சாத்தானை கண்டோ பயப்படுவதற்கு முற்றிலும் எதிரானது. மேலும் கர்த்தருடைய பரிசுத்தம், அவருடைய ஆற்றல், அவருடைய மகத்துவம் நிறைந்த வல்லமைக்காக அவருக்கு மரியாதை செலுத்துவதாகும். அப்படிப்பட்ட பயத்தை உடைய மனிதன் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் பல உள்ளன. அவைகளை நீதிமொழிகளை நமக்கு கற்றுத்தருகிறது. அவற்றுள் முக்கியமான சிலவற்றை கீழே காண்போம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஞானமுள்ளவனாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்ந்து முடிப்பதற்கு அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் மிகவும் அவசியம். நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் அவன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கிறது. ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டாவதோடு அவன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறதாம். எவ்வளவு மேன்மையான காரியம்! மேலும் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று வேதம் கூறுவதால், கர்த்தருக்கு பயப்படுதல் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான குணம், தேவையான தகுதியும் கூட. நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது அதனால் நமக்கு ஐஸ்வர்யம், மகிமை, நித்திய ஜீவனை பெற்று இவ்வுலக ஆசீர்வாதத்தோடு பரலோக மேன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவே பரிபூரண ஆசீர்வாதம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை தனது ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தபடினால் ஆபிரகாமின் இந்த தியாகமான கீழ்ப்படிதலை தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பயப்பட்டு கீழ்ப்படிந்து ஆபிரகாமை போன்று உம்மிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் நீந்ததே. வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் நீந்ததே. நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே, யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே.